வாக்குண்டா நல்ல மனதுண்டா வாழ்மலராய் நோக்குண்டா மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உன்பாதம் தப்பாமல் சார்வாதம் தமக்கே அறிவு கண்டேன் பொதிகை மல தீர்த்தமாடி அகத்தீஸ்வர் கிருபையினால் துன்ப வினைகள் நீங்கி மாலைச்சரிவில் கோகுணவும் பாவனாச சன்னதி கண்ட போதும் சரிப்புச்சி இருந்தேன் பரிசு பெற்ற உலகம் மாலை கண்டபோது வாழ்வு பெற்றேன் என்னாலும் வரம் பெற்றேன் பெற்றதாய் தன்னை பிள்ளை மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் கச்ச நெஞ்சை கலை மறந்தாலும் கண்ணை மைப்பது மறந்தாலும் தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் ஓம் நற்சவத்துள் இருந்து ஓங்கும் ஓம் நமச்சிவாயம் என்னும் மூல பொருளை நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சுந்தரி சௌந்தரி நிரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே வாரத்தில் உன்னை தரிசிப்போர்க்கு ஜோதியாய் நின்று வரம் கொடுக்கும் அன்னையே அத்தி வரதன் தங்கை சக்தி சிவசுரூபம் அதை அடியே நான் சொல்ல தரமுண்டோ இந்த ஐந்து மண்ணும் பொதிந்து வாழும் செந்தாலை உச்சொரியும் செல்வம் பொருந்திய தமிழ்நாடு அருணாபெரி நகரத்திலே குழுவீச்சிருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்கையர்கண்ணி சிங்கார செல்வி அப்பு சடச்சி ஆயி மகமாயி ஆயிரங்கண்ணுடையாள் பெரிய சுவாமியாரோடு வந்த தெய்வமாக விளங்கி வரக்கூடிய அருணாபெரி அழகு முத்து மாரியம்மாள் வருவாள் நமக்கு ஒரு நாளும் குறைவில்லை வேதத்துள் வீச்சிருக்கும் விமலையே கமலவாணி பாதத்தை நம்பியோருக்கு பரிசு தந்து அல்வாயிப்பாய் சூதச்ச மனதுடனே சுந்தரம் உருவாய் தோன்றும் என் சீதச்சை வழங்கினாலே என்னால உன் சிந்தையில் செப்புவே
வற்றாத பொய்யை வளநாடு கண்டு மலை மீது அமர்ந்த குமரா உச்சார் தனக்கு ஒரு வேறும் இல்லை உமையாள் தனக்கு மகனே முத்தாடை தந்த அடியனை என்னை ஆள்கொள்வாரன் முரியேசா என்ற மனத்துள் விஸ்தாரமாகவே திருச்செந்தூர் முருகா செந்தில் ஆண்டவா சிவசுப்பிரமணிய கடவுளே புள்ளி மயிலேறி வரவேண்டி என்றனாரோ சம்போ மரி ஓம் நமச்சிவாய உனதடியன பணிதரும் மருதருயேதன ஆதியோ அந்தமுமான பொருளே அப்பாடையுடன் வெறும் பொறி அப்பளமோடு முங்கணி அவனுடன் மொழிகளை அர்ச்சனை அதனையோ உந்தனைக்கு படைப்பே அவனே அருளோடு வந்த சுவாதி மூல பொருளே பூதலமெல்லாம் பரந்து நாதர் வந்து வாய்திறந்தார் அப்பா பொருளன திருமகள் அறியவே ஒரு மகள் பொந்துகள் நிறைந்த ஜீவ தானுவே புகழ்ந்து நான் எப்போது உமை பாடுவேன் அப்பனே வேதமன்ற நீல சந்திர சேகரந்தானுமரையோ அப்பா வேதமன்ற நீல சந்திர சேகரந்தானுமரையோ விரிமல சுரிமலர் அடியவை ஒரு மலர் வித்துவானை நச்சவை வைத்தவா அப்பனே அன்புடன் நான் உமை பணி வேளவா
அப்பனே கணபதியையும் குரு கணபதியையும் குரு கணவீரையும் நான் மர குணபதிய அருமுகன் குஞ்சரமே உமைப்பாடு ஆதியில வேதனா அம்பலத்துள்ள ஆடுமை சோதியில மாலையிற்கு மாலையிற்கு அப்பனே தூண்டாமல் இந்த மாலையே சந்திருமகளே அம்மா மலையாள பகவதிய மதுர மீனாட்சி அம்பிகையே அம்மா வனம் இருக்கும் வனக்கிளி வந்தருள வேணும் வடக்குவா செல்லி அம்மா வடபத்திரகாளி அம்மா வந்தருள வேணும் இடம் இருக்கும் கலை மகள கலை மகள அம்மா எனக்கருள வேணும் அம்மா பாடுவனே நானும் முன்ன அம்மா பாடுவனே நானும் முன்ன அம்மா அருணா பெரி முத்து மாறி அழகு முத்து மாறி அம்மா பலகால உனை தொழுத அம்மா தேடுவனே நானும் பெரிய நல்ல சுவாமியா தென்னாடு தேசம் கூறுவன நானும் முன்ன எந்தாய முத்து மாறி குச்சங்குராணி இடாமல் மறந்திருக்கும் கதைகள் அருணா பேரி மாறியாம் எனக்கு மனதில் வந்த அருள் போரே அம்மா புரியாத கதைகள் எந்தாய முத்துமா எனக்கு சிந்தை தன்னில் எழுதி வை தாயே மாரியம்மா அம்மா நான் ஒரு நாள் மறந்தாலோ பெரிய நல்ல சாமியார் பெரிய சாமியாரோடு வந்தவள் தான் எந்தாய முத்துமாறு நான் ஒரு நாள் மறந்தாலோ நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலோ நினைவொரு நாள் மறப்பதில்லை நினைவொரு நாள் மறந்தாலோ எந்தாய மாரியம் ஒன்ன நெஞ்சொரு நாள் மறப்பதில்லை பாடுகின்ற குழந்தைக்கு தான் பாடுகின்ற குழந்தைக்கு தான் நெஞ்சி முட்டி நான் உணர்ந்து நான் உதடு மாறிடாமல் எனது நற்குரலும் மங்கிடாமல் ஏன் குழங்காக்க வந்தது ஆதி
ஆயினங்காத்த ஐயனாரோ எனக்கு அருள் புரிய வேண்டும். அம்மா பிரம்ம பீடம் பிறந்தவர் எந்தாய பேச்சியம் பிரம்ம குலராட்சுத அம்மா பிள்ளைக்கு நீ அருள் புரி. குலதெய்வமே மகதேவ ஆதியில மகதேவர் அடுத்து அனந்த பத்மநாபர் பிச்சம்பளையன் மகள் அல்லவோ வனத்தரசி பெண்மக பிணத்தில் மாலை போட்டவர் மாலை சூடும் பெருமாள் எங்க நாடு வாசல்கார சுடர ஐயா நெஞ்சிலையோ நாவிலையோ பெரிய சாமியாரோடு வந்தவள்தான் அருணா பெரிய ஆள்பவள்தான் இந்த அழகு முத்து மாரியம்மா எனக்கு நெஞ்சிலையோ நாவிலையோ எனக்கு நின்று விளை அப்பனை வள்ளியால் தினை போனத்தில் வருங்கில்லை தன்னை வரட்ட வள்ளியால் தினை போனத்தில் வருங்கில்லை தன்னை வரட்ட வாய்த்த தினை மாவை உண்டவன் திருமலை திருச்செந்தூர் நீ மாறுபடா சூரண்டலைய இஷ்டமுடன் ஹரி ராமா ஒன்புகள வெள்ளில் வாட இஷ்டமுடன் ஹரி ராமா ஒன்புகள வெள்ளில் வாட தந்தனை தமைத்த தாளம் தாளம் சுவாமி தானை தொந்தனைத்த தாளம் முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரா ஓங்கார மூலவி விநாயகனே போற்றி. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தன தாய் தந்தையரால் ஒரு நாளும் வரவே தானை தம் தானே தன்னம் தனனை தன்னம் தானை தம் தானே தன்னம் தனனை தன்னோ சுவாமி தந்தனதானே தன்னம் தனனை தன்னோ நாம் பாடறியாத நாளை தன்னோ வைத்தாரே என் கூறுதானே நாயடறியாத நாளை உன்னை எழுத வைத்தாரே என் கூறுதானே நாம் பாடறியனது படிப்பரே பாட்டினுடனோ வகையாறு நாயடறியனதோ எழுத்தாறு நாயட்டினுடனோ வகையாறு இத சொல்லி வைத்ததொரு வாத்தியாறு
நினைத்தாலே தமிழ் மனம் நினைத்தாலே தமிழ் மனம் நெல்லையு மாவட்டத்தில் உலகம் அங்கும் ஜாதிபன் உக்கரங்கோட்டை நகரில் வா மூன்றாவது குளமதிலை அப்பா முக்கியமா பிறந்தவர்தான் முப்பரி நூல் அணிந்தவர்தான் வணிகருட குளமதில் வந்துதித்த வாத்தியார் சுதிதவரா மணிமார்வல் மணிமார் அண்ணாவி சுடலையாண்டி புலவர் வாதம் சுந்தரசர் மலை மார்பன் சுந்தர பாண்டியபுரம் நகரில் வாழ்ந்து அண்ணாவி சொக்கலிங்க புலவர் தரணி எங்கும் ஜாதிபன் பிள்ளை கொண்டு நீதி செய்து கீழப்பாவூர் ஊரில் வாழ் வெள்ளிசையில் சிறந்தவர் வெள்ளிசையில் சிறந்தவர் தான் விளக்கங்கள தருபவர் சங்கீதம் தெரிந்தவர் தமிழ் புலமை கற்றவர் நாடாள பிறந்ததோர் நாடார் குல வம்புசத்து வந்துமில்ல பிறந்தவர் தரணி எங்கும் கியாதி வச்ச கியாதி வச்ச தாத்தா தங்கச்சாமி நாடார் வாதோ அப்பா பிள்ளை கொண்டு நீதி செய்யும் கீழப்பாவூர் நகரில் வாழ்ந்த நான் அறியாத பிராயத்தில் என்ன அண்ணாவியா படிக்க வைத்தார் நான் தெரியாத நாளையில என்ன புலவனாக படிக்க வைத்தார் கல் சிலையா இருந்தால் எங்க தாத்தாவோட பேரட்டும் அது கலகலன்னு பேசும் ஐயா மண் சிலையா இருந்தாடோ தாத்தாவோட பேரை சொன்னால் மணி கொண்டு பேசும் ஐயோ ஆடாத தெய்வங்களை ஆடாத தெய்வங்களை ஆட வைத்து பார்த்தவர் தான் பேசாத தெய்வங்களை பேச வைத்து பார்த்தவர் தான் அண்ணாவி எங்குருதான் அகிலமங்கும் கியாதி அகிலமங்கும் கியாதி தாத்தா ஆதி நம புலவர் வாதோ தாத்தா ஆதி அப்பன குருவியினுட சீர்வாதத்தை கொண்டேனையா என் சிரசில் இப்படி ஒருவருக்கொருவர் குருவை என்பார் உலகத்தில் அனைவரும் குரு நமக்கு கால்வித்தைகள் வடித்தவர்க்கு கால்பிடிக்கும் சேவகந்தான் அரை வித்தை வடித்தவர்க்கு அடப்பங்கட்டி சுமந்திடுவே முக்கால் வித்தை படித்தவர் முன்னோடும் சேவகன் முழு வித்தைகள் படித்தவர் முழு வித்தைகள் படித்தவர் நானும் ஊற்றதள குழந்தையா
நாட்டிலையும் சுவாமி நல்ல நல்ல நாடு நாவலர்களது புகழோ கோடமலை குழுந்ததண்டல் அப்ப சாரமலை சரமில மாசிமல பொழியுனா மாநிலங்கள் விளையுனா மாடு கட்டி போரடி மாளாது சென்னல் குதிரை கட்டி போரடி குதிரை கட்டி போரடி உமியாது சென்னல ஆணை கட்டி போரடி ஆணை கட்டி போரடி இந்த அருணா பேரி ஊரடி அதாவது தென்னிந்தியா தேசம் திருநெல்வேலி ஜில்லா தென்காசி மாவட்டத்தை சார்ந்த பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்று விளங்கக்கூடிய நீர்வளம் நிலவளம் மண்வளம் பொன்வளம் என்ற அத்துணை வளங்களும் சீரும் திறப்புறனை புரிந்திருக்கக்கூடிய செந்தாரை ஊச்சொரியும் செல்வம் பொருந்திய தமிழ்நாடு ஐந்து மண்ணும் பொதிந்து வாழும் அலையதொரு அருணாப்பேரி. அருணாப்பேரின்னு சொன்னா இன்னைக்கு தென்னாடு தெச்சனா பூமியில தென்காசி மாவட்டத்தில் அம்மா அருணாப்பேரியில வந்து இன்னைக்கு இந்த முத்துமாரியம்மா பெரிய சுவாமியார அடிமை கொண்டு பெரிய சுவாமியாரோடு அம்மா உடப்புகுந்து என்னைக்கு இந்த ஊர்ல வந்து இருந்தாலோ இதுவரைக்கு யாருக்கு எந்த குறையும் இல்லை. நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. அதாவது இந்த அருணாப்பேரி அழகுமுத்து மாரியம்பாளுடைய திருவிழான்னு சொன்னா இன்னைக்கு உலகமெங்கும் பேர் வாங்கினவா. நம்ம தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமைன்னா இன்னைக்கு அருணாப்பேரிக்கு போனால் பூக்குழி பார்க்கலாம். பூக்குழி விழான்னா இப்படி அம்பாளுடைய அருணாப்பேரி ஊரில் நடக்கூடிய பூக்குழி மாதிரி உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அதாவது இன்னைக்கு இந்த அம்மா முத்துமாரி நம்ம பெரிய சுவாமியார்கிட்ட வந்து பேசும் தெய்வமாக இருந்து அந்த ஒரு காலத்தில் அம்மா பெரிய சாமியாருக்கு முத்து போட்டு சாமியார அம்மா அடிமை கொள்ளணும்னு நினைச்சா. போட்ட முத்தை இறக்கிறதுக்கு அம்மாலே வந்து வேப்பங்குலையால வீசினான். அவளே வேப்பிலைச்சார் கொடுத்தான். பெரிய சுவாமியாருக்கு போட்ட முத்தை இறக்கி நான் உன்னோட தான் இருக்க போறேன்னு சொல்லி ஈவோல சொருவம் கொண்டு பெரிய சுவாமியாருடைய திருவாயில புகுந்தார். அன்னையில இருந்து அம்மா இந்த ஊருக்கு வரும்போது பெரிய சாமியார் முத்துமாரியம்மாளை கும்பிடும்போது ஓலக்குடிசையில் இருந்தாளாம். ஓலக்குடிசையில் இருந்தான்னா கீழப்பாவூர் தங்கச்சாமி நடார் விழுதான் 10 நாள் நடந்திருக்கு. அவர் விழுதான் 10 நாள், 10வது நாளும் அவர் விழுதான். அப்போ அம்மா சொல்லுவாளாம், பெரிய சாமியார்கிட்ட சொல்லியிருக்கா. பெரிய சாமியார் சொன்னாரா, அப்பா என்னைக்கு இந்த அருணாப்பேரியில முத்துமாரியம்மாளுடைய வாசல்ல இந்த ஓலை குடிசை மாதிரி என்னைக்கு என் ஆலயம் செண்டிங் அடிச்சு கோபுரம் ஆகுதோ அதே மாதிரி இந்த அருணாப்பேரி ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை வீடும் செண்டிங் அடிச்சு கோபுரம் ஆகும். அதே மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருணாப்பேரி ஊரை அருணாப்பேரி சின்ன கிராமம்னு யாராலையும் சொல்ல முடியாது. சாமியார் சொன்னார், பெரிய சுவாமியார், என் வாசல்ல இன்னைக்கு இந்த முத்துமாரி குடிசையில் இருக்கான்னு நினைக்காதீங்க.
என் வாசல்ல கோபுரமும் கட்டி கொடிமரமும் நாட்டி தெப்பமும் வெட்டி தேரும் ஓடும். அன்னைக்கு சாமியார் சொன்ன வாக்கு இன்னைக்கு அம்மா வாசல்ல கோபுரம் கட்டி பல வருஷம் இருக்கும், கொடிமரம் நாட்டி அம்மாளுக்கு தெப்பம் ஒண்ணுதான் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, தேர் பார்த்தீங்கன்னா அம்மா வாசல்ல 5ஆம் திருநாளையில இருந்து ஊர் மக்களுக்கெல்லாம் எல்லா மக்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அம்மா அன்னைக்கு அந்த பெரிய சாமியார் மேல வந்து அம்மா சொன்ன வாக்குப்படி இன்னைக்கு எதுவும் தப்பி இருக்கா? என்னைக்கு என் வாசல்ல கோபுரம் ஆகுதோ ஊரெல்லாம் கோபுரம் ஆகும்னா அதே மாதிரி கோபுரமாகி கொடிமரம் நட்டி தெப்பமும் வெட்டி அம்மாளுக்கு தேரும் ஓடுது. பார்த்தீங்களா? அது மட்டும் இல்ல, இந்த பெரிய சுவாமியார் காலஞ்சென்றதுக்கு பிறகு சரி இப்போதாக இருக்கக்கூடிய மகாகணம் பொருந்திய ஆமா பெரிய சுவாமியாருடைய அருந்தவகுமாரர் என்ன ஐயா யாரு அருணாபெரி அழகுமுத்து மாரியம்மானுடைய ஆடும் குலக்கோமரமாக ஆமா தலைமை கோமரமாக சரி இன்னைக்கு சாமியார் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கும் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி தொழிலாளிமாருக்கு அட்வான்ஸ் கொடுக்க வரும்போது சாமி நம்ம வீட்டுக்கு வந்து அவ பாதம் நம்ம வீட்டில் படாதான் நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ஆயிடுதுன்னா என்ன சாமி எப்போ வருவாங்க சரி ஏன்னா என்னென்ன சாமியாரை பார்க்கும்போது சாமி நம்ம கூட இருக்க மாதிரி தான் தெரியும். ஆமா, ஆனால் அவட்ட அம்மா எப்போதும் பேசிக்கிட்டே இருப்பா. அது யாருமே நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவ கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாக்களை இருக்கும்போது எனக்கெல்லாம் எவ்வளவோ அற்புதத்தை அம்மா நடத்தி கொடுத்துருக்கான். ஏன்னா நான் இந்த கோயிலுக்கு இந்த முத்துமாரி அம்மாளுடைய வாசல்ல தேர் சப்பரம் முதல்ல இன்னைக்கு தான் அம்மாளுக்கு. ஆமா, அதனால இந்த திருவிழாவிலே நாங்கள் இன்று பாடக்கூடிய திருக்கதையானது அருணாபெரி அழகுமுத்து மாரியம்மாளுடைய பிறந்த கதையை நாங்கள் பாட இருக்கின்றோம். அதனாலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய தாய் குலங்களும் பெரியோர்களும் அத்துணை பேர்களும் வந்து ஆலயத்துக்குள் இருந்து, ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புலவர்கள் வெள்ளிசையை பாடிட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புலவர்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 10 நாளும் 10 வில்லை கேட்டுக்கிட்டு இருப்பிய, 10ஆம் பக்கம் 10 வில்லையும் கேட்பிய. உங்களுக்கு இந்த யோகம் யாருக்கும் அமையாது. அதனால ஒவ்வொருத்தரும் பாடுறதும் உங்களுக்கு தான் தெரியும் யார் யார் எப்படி பாடுறாங்கன்னு. அதனால இந்த அருணாபெரி அழகுமுத்து மாரியம்மாளுடைய வாசல்ல இருந்து நான் வரும்போதெல்லாம் இந்த அம்மாளுடைய ஆலயம் கோயில் திருவிழா எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி முத்து மாரியம்மாளுடைய திருப்புகளை பாட இருப்பதாலே பெரிய சுவாமியாரோடு வந்த பெரிய நாயகியாளுடைய அருணாபெரி மாரியம்மாளுடைய திருப்புகளை பாட இருப்பதாலே இதில் 1000 குற்றங்குறைகள் இருந்தாலும் குற்றமென்று கருதாதபடிக்கு உங்கள் வீட்டு குழந்தையாக எம்மை ஆதரிக்க வேண்டும் என்று உங்களுக்கு 1000 நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் வரலாறு கூறுகிறோம். பாடுவோமா பாடுவோமா? அப்பனை வந்த வந்த சபையோர்கள் வந்த வந்த சபையோர் நாங்கள் வந்தனங்கள் செய்தோமை அப்பா கூடியிருக்கோம் சபையோர்கெல்லாம் சுவாமி கூடியிருக்கும் சபையோர்கெல்லாம் சபையோர்கள் குழந்தைகள் 6 பேரும் சரணம் செய்தோம். அருணாபெரி மாரி அம்மா மாறி மாறி பிறந்தவளா அருணாபெரி முத்து மாறி முத்து மாறி கதைகள் பாடு அருகூரி வாய்க்காலை மகள் அருணாபெரி மாரியம்மா மாரியம்மன் கதைகள் பாடு மாரியம்மன் கதைகள் பாடு எனக்கும் மலை மகள அருள்
ஒன்னாவது சமுத்திரமா ஒன்னாவது சமுத்திரம் ஒன்றாங்கடல் உப்பு தண்ணி இரண்டாவது சமுத்திரமா இரண்டாங்கடல் கருங்கடலா மூணாவது சமுத்திரமா மூணாங்கடல் முத்துக்கடல் நாலாவது சமுத்திரமா நாலாங்கடல் நல்ல தண்ணீர் ஐந்தாவது சமுத்திரமா ஐந்தாவது சமுத்திரம் ஐந்தாங்கடல் ஆழக்கடல் அந்த ஐந்தாங்கடல் அம்மா ஆறாவது சமுத்திரம் ஆறாங்கடல் அருங்கடலா ஏழாவது சமுத்திரமா ஏழாங்கடல் எண்ணெய் கடல் ஏழு கடலுக்கப்பா இளங்குவர்ண பாறை உண்டு இளங்குவர்ண பாறையில 1000 புத்து இருக்க தங்க புத்து 1000 வெள்ளி புத்து 1000 மாணிக்க புத்து 1000 மரகத புத்து 1000 அதுல மண்ணான புத்துக்குள் மண்ணான புத்துக்குள் அங்க யாரெல்லாம் வாழ்ந்துவாரா அம்மா நாகராஜ நாகக்கண்ணி நாகராஜ நாகக்கண்ணி நலமுடனை வாழ்ந்துவார் நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கோடிக்கும் சுத்திருக்க சுகமிருக்க சுத்தாள குறைவும் கோபுரமும் பொன்னாளே நாகராஜல் நாகக்கண்ணி அவக்கு குடிமரமும் தங்கத்தாள மண் இருக்க மனை இருக்க மனை இருக்க மகிழ்ச்சியோடு வாழ்ந்து அதாவது ஒன்றாங்கடல் ஒரு கடல் இரண்டாங்கடல் கருங்கடல் மூணாங்கடல் மோர்க்கடல் நாலாங்கடல் நல்ல தண்ணி பெருங்கடல் ஐந்தாங்கடல் அரபிக்கடல் ஆறாங்கடல் அருங்கடல் ஏழாங்கடல் எண்ணெய் கடல் அண்ணா 7 கடலுக்கு பாலை இளங்குவர்ண பாறையில ஒரு தீவாந்தர திண்டு அந்த தீவாந்தர திண்டுல ஒரே ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்தின் பக்கத்துல 1000 புத்து அதுதான் நாகப்புத்து ஏனே ஏ குடத்துக்காரன எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் நாகப்புத்து நாகப்புத்துன்னு சொல்லுதோம்ல நாகப்புத்தை கெட்டுவது நாகங்களா கெட்டுது எவன் சொன்னான் கரையாங்கட்டும்னு அப்படியா சாயிண்டுக்காரன் இல்லைண்ணே கொத்தனார் தான் கட்டிக்கிட்டு இருப்பாரு கொத்தனாரா ஆமா கொத்தனாரு இல்ல கரையான் கட்டும் அப்படியா ஆமா உண்மையிலேயே நாகப்புத்தை வந்து நாகங்கள் கட்டாது சரி கரையான்கள் தான் வெயில் வெயில் என்றும் பாராம மழை மழை என்று பாராமல் கரையான்கள் தான் கெட்டும் சரி கரையான்கள் அல்ல ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசலோடு சரி அழகா புத்தை கெட்டி வச்சிருக்குமா ஆமா இந்த நாகங்கள் என்ன செய்யுமா என்னென்ன புத்து வளர்ந்த வரைக்கும் ஓரமாவே இருக்குமா சரி நல்ல ஓங்கி வளர்ந்த புத்தாக வளர்ந்ததுக்கு பிறகு ஆமா இந்த நாகங்கள் போய் அந்த கரையான் புத்துக்குள்ள போய் மூச்சு விடும்
நாகத்தினுடைய மூச்சுக்கு கரையான்கள் பிளக்குமா? பிளக்காது. கரையான்கள் எல்லாம் மாண்டு போகுமா? பிறகு என்ன இந்த நாகங்கள் அதுக்குள்ள போய் குடியிருக்குமா? ஆமா. அதுக்குத்தான் பேரு முதல்ல ஆதியில கரையான் புத்து. ஆமா. நாகங்கள் குடியிருந்ததான நாகப்புத்துன்னு பேரு. ஆமா, அந்த புத்த கெட்டினது கரையான் தானையா? ஆமா. அதனால என்ன அப்படியாக நாகங்கள் வாழக்கூடிய உலகத்தின் பெயரோ நாகலோக பட்டணம் என்று பெயர் வந்தது. சரி. அந்த நாகலோக பட்டணத்திலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? அண்ணன் நாகராஜன் நாகக்கண்ணி நாகராஜன் நாகக்கண்ணி நலமுடனே வாழ்ந்து வாரா நாகராஜ மன்னனுமா நாகக்கண்ணி பண்ண அவளும் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா உள்ளங்கு உடையும் போல உடலும் நல்ல உயிரும் போல ஒற்றுமையா வாழ்ந்து வாரா நகமும் நல்ல சதையும் போல நகமும் நல்ல சதையும் போல நலமுடனே வாழ்ந்து வாரா. மலரும் நல்ல மனமும் போல மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வாரா நாகராஜன் நாகக்கண்ணி வாழ்ந்து வருங்காலத்தில் சொத்து இருக்க சுகம் இருக்கு சொத்தால குறைவும் மண்ணிருக்கு மனை இருக்கு மண்ணால குறைவும் காசு இருக்க பணம் இருக்கு அவக்கு கட்டு கட்ட நோட்டு இருக்கு காசு இருந்தும் பணம் இருக்கு காசு இருந்தும் பணம் இருக்கு அவருக்கு காசையால குழந்தை அப்படியாக நாகலோக பட்டணத்திலே நாகராஜ மன்னவனும் நாகக்கண்ணியான வெண்குடியாளுமாக இரண்டு பேர்களுமே மன்னவனும் தேவியுமாக மனமகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அண்ணே நாகராஜருக்கும் நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் இரண்டு பேர்களுக்குமே மாலை மனம் சூடி 12 வருடகாலங்கள் கடந்தது. 12 வருஷம் ஆச்சே. ஏ சிங்கிக்காரண்ணே, அவளுக்கு சொத்துல குறை உண்டா? சுகத்தில் தாழ் உண்டா? பாலில் குறை உண்டா? பாக்கியத்தில் தாழ் உண்டா? ஏன்னே இருந்தாலும் ஒரே ஒரு குறை. நான் கேட்ட கேள்விக்கு கரைக்கிட்டா பதில் சொல்ல முடியுமா உன்னால? ஏன்னே உலகத்திலேயே கனியிலே திகட்டாத கனின்னா என்ன கனி இருக்கு? இருக்கு. ஆப்பிள் பழம் இருக்கு. ஆமா. ஆரஞ்சு கனி இருக்கு. சரி. திராட்சை கனி இருக்கு. ஆமா. முந்திரி கனி இருக்கு. இருக்கு. சப்போட்டா கனி இருக்கு. ஆமா. அன்னாச்சி கனி இருக்கு. இருக்கு. அன்னாச்சி பழம். சொல்லு. கனி இல்லைண்ணே. இருக்கு. அதுக்கடுத்தால சீத்தாப்பழம் இருக்கு. ஆமா. கமலா ஆரஞ்சு இருக்கு. என்னது? கமலா ஆரஞ்சு. சரி. யாரு? கமலா ஆரஞ்சு. ஆரஞ்சு இருக்கு. முந்திரி பழம் இருக்கு. ஆமா. கொட்டநாளமா வெத்தமா இருக்கு. சரி. இவ்வளவு குணமே கல்யாணமே. ஏனே கட்டக்காரன் பின்னால இருந்து திண்ணி பண்டாரம் சொல்றான். ஏன்னா உலகத்திலேயே கனியிலே திகட்டாத கனின்னா அதுதான் பிள்ளை கனி. இந்த பலாப்பழத்தை 1 கிலோவுக்கு 2 பழம் மேலே உமா சாப்பிட முடியுமா? இந்த சீத்தாப்பழம், இந்த என்னெல்லாமோ சொன்னீர், நவாப்பழம், இதெல்லாம் உமால 1 கிலோவுக்கு 2 கிலோ மேலே சாப்பிட முடியுமா? கனியிலே திகட்டாத கனினா அதுதான் பிள்ளை கனி.
அப்படியா? அப்படியாக நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணியான பெண்கொடியாளுக்கும் அம்மா பிள்ளை இல்லாத கவலை கொண்டு என் கணவா ராஜமன்னவா மன்னா என்ன மன்னா பாவஞ்சை என்ன மன்னா பாவஞ்சை இதுவரைக்கும் குழந்தை கறிக்கரைக்கும் தேங்காயில மன்னா கையேந்த பிள்ளை இல்ல மன்னா நிறகொடத்து தண்ணீர நின்னளம்ப பிள்ளை இல்லை வட்டிலில சாதம் போட்டா வாரி உண்ண குழந்தை இல்லை எனக்கு கும்பாவில சாதம் போட்டா கூட உண்ண குழந்தை இல்லை எங்கனவராஜம்மன் என்ன மன்னாவா வந்து கத்தேரிக்கா தோட்டத்து காய்வரிக்க குழந்தை வெள்ளரிக்கா தோட்டத்திலே எந்துரையே எனக்கு பூசணிக்கா தோட்டத்திலே நாகக்கண்ணி பெண்கொடிக்கு உப்பரிக்க பிள்ளை இல்லை மாக்கோளந்தனை அழிக்க மதலை ஒன்று இல்லை மன்னா என்ன மன்னா பாவம் செய்தோம் பாவம் செய்தோம் மன்னா இதுவரைக்கும் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை அப்போ அருங்கிலியானாக கண்ணி அருங்கிலியானாக கண்ணி எங்கனவராஜ மன்னா ஆண்டிகளாடி தோமா அந்த நிறைய சிட்டோமா பிச்சை என்று வந்தவர் பின்னால் வர சொன்னோம் அன்னம் என்று வந்தவரை அடுத்து வர சொன்னேன் புத்த நானும் குறைத்தேன் குறமர கலந்தேன் பட்டர நெல்தனிலை பதற கலந்தேன் தாயாருள்ள பிள்ளைகளை தலையில் எட்டி அடித்தோ மாதாவுள்ள பிள்ளைகளை மண்டையில கொட்டிட்டோ என்ன மண்ணா பாவம் செய்தோ என்ன மண்ணா பாவம் செய்தோ இதுவரைக்கும் குழந்தை அதாவது நாகக்கண்ணியானவள் நாகராயரிடத்திலே அழுது விளம்புகிறார். ஐயா என்ன உங்க எல்லாத்துக்கும் ஒரு விவரம் சொல்லுங்க கேளுங்க. என்னென்ன விவரம்? ஒரு மனுஷனுக்கு மாடி மேல மாடி கட்டியிருப்பாரு, அம்மாடி ஆத்தாடி மொட்டை மாடியில காத்தாடின்னு படுத்திருப்பாரு. ஆமா, அதாவது
எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் காசு பணம் சொத்து சுகம் இருந்தாலும் அந்த காலத்துல எங்க தாத்தா சொல்வார், கோட்டையில் பெண் பிறந்தாலும் தலையில போட்ட வெறி தப்பா. என்ன? கோட்டையில பெண் பிறந்தாலும் தலையில போட்ட என்னைக்கு தப்பு? கோட்டையில பெண் பிறக்கலாம், தலையில போட்ட விதி தப்புமா? இன்னாருக்கு இன்னவென்று எழுதி வைத்தவன் மூடன் அல்ல. இன்னாருக்கு இன்னவென்று பிறக்கும் போதே பகவான் தலையில எழுதியிருப்பான், உனக்கு இதுதான்டா கிடைக்கும், உனக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்னா அதுதான் கிடைக்கும். நீ எத்தனை முட்டை போட்டாலும் சரிதான், தலையெழுத்து மட்டும் அழியாது. நாகக்கன்னியானவா நாகராஜன் கிட்ட சொல்லுகிறான், மன்னவா உமக்கும் எமக்கும் மாலை மனம் சூடி 12 வருஷம் ஆச்சு. இதனால் இதுவரைக்கும் யாருக்காவது ஒரு பாவம் செஞ்சிருப்பானா மன்னவா? இதனால் இது வரைக்கும் யாருக்காவது எதுவும் பாவம் செஞ்சிருப்பானா? மன்னா ஆண்டிகள அடித்தோமா, ஆண்டிகள் அடித்தோ, அந்த நேரை ஏசிட்டோ, பிச்சை என்று வந்தவர, பிச்சை என்று வந்தவர் மன்னா பின்னால் வர சொன்னோம். ராஜமன்னா அருங்கிலிய நாகக்கண்ணி தாயாருள்ளா பிள்ளைகளை தலையில் எட்டி அடித்தோ, மாதாவில்லா பிள்ளைகளை மண்டையில கொட்டிட்டோ. என்ன மண்ணா பாவம் செய்தோ, இதுவரைக்கும் பிள்ளை இல்ல. அருங்கிலிய நாகக்கண்ணி வாசலில ஒரு மரம்தான், வாழை மரம் மலடாச்சி. முத்தத்தில ஒரு மரம்தான், முருங்க மரம் மலடாச்சி. கொள்ளையில ஒரு மரம் கொலை கொலையா காய்க்குமா, ஏன் கொலவார மலடா. ஏன் கொலவாழ அப்போ எங்கனவ ராஜமன் எஜமான எந்துரைய திருவதியில ஒரு மரம், என் தென்ன மரம் மலடா. என் கூட வைத்தது என்னை கொல கொலையா காய்ச்சிருக்கு. இந்த பாவி வைத்த தென்னம்பிள்ளை, பாவி வைத்த தென்னம்பிள்ளை ஒரு பாலை கூட வாங்க. மன்னா வாசலில அதாவது பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளையுடைய அருமை. அப்படியா? அதாவது பெத்தவருக்குத்தான் தெரியும் பிள்ளையுடைய அருமை. அதனால அந்த நாகக்கனி பிள்ளை இல்லாத குறைய சொல்லி, மன்னவா இந்த நாட்டில் நான் மட்டும்தான் மலடா இருக்கேன்னா நாட்டில் வேறொரு மலடு இல்லையா? நான் மட்டும்தான் மலடா இருக்கணும்னு நினைச்சேன், நான் வச்ச மரமெல்லாம் மலடா போச்சேன். மண்ணா எல்லையில 2 மரமும் ஏலக்கா காய்க்குமா, ஏலக்கா காயா இனத்தில இருந்தால்வா. திருவதியில ஒரு மரம் தான், என் தென்ன மரம் மலடா. என் கூட வைத்ததென்னை கொலகோலையா காய்ச்சிருக்க. பாவி வைத்த தென்னம்பிள்ளை ஒரு பாலை கூட வாங்கலைய.
சாலையில ரெண்டுமா சாதிக்கா காய்க்குமா சாதிக்கா காயா சனத்தில இருந்தால்வா சாதிக்கா காய்ப்பதப்போ சாதிக்கா காய்ப்பத நம்ம சனத்தாரோடு சேர்வத சனத்தாரோடு அப்போ எங்கனவ ராஜமண்ணா இஞ்சி வைத்தால் பிஞ்சர எருகோட்ட காய்கா இந்திரன் அற்பத்தம்மாக இருசி என்று பேரெடுத்து மஞ்சி வைத்தால் பிஞ்சர மணல் போட்ட காய்கா மகராஜ பெத்தம்மா மலடி என்று பேரெடு மலடி மலடி என்று மலடி மலடி என்று மாநிலத்தார் பேசுதாங்கோ ஏ மன்னவா இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்ன மலடிங்க அப்போ நாகராஜன் சொன்ன அம்மா உளவாய முடதுக்கு உளமுடி இருக்கு ஊர்வாய முடதுக்கு உளமுடி இருக்கா இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் பிள்ளை இல்லைன்னா மலடி மலடியும்பா கிளடி கிளடியும்பா என்ன ஜாயிண்ட்கார என்ன பிள்ளை இல்லைன்னா மலடி மலடியும்பாலாம் அஞ்சாறு பிள்ளைய பெத்தா கிளடி கிளடியும்பாலாம் அதுலயும் ஒரு கொடுமையை பாரு ரெண்டும் ஆம்பளை பிள்ளையா பெத்துட்டான்னு வச்சுக்கோ பொட்ட பிள்ளை இல்லைன்னா பின்னாடி எத்த வாம்பா ஒரே பொட்ட பிள்ளையா பெத்தான்னு வச்சுக்கோ ஆனடி எத்த வாம்பா கொள்ளி எத்த வாம்பா எப்படி பேசுது பார்த்தீங்களா ஆம்பளை பிள்ளையா பிறந்தா பின்னாடி எத்த வாங்க பொட்ட பிள்ளையா பிறந்தா ஆனடி எத்த வாங்க ஆமா ஐயா அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க அரசால ஆணும் அடுக்கலைக்கு பெண்ணும் ரெண்டுலாம் கிடையாது இப்போ ஒண்ணுதான் கட்டக்காரம்னா ஒன்னோட போதும் நிப்பாட்டிட்டாங்க அதாவது நாகராஜன் இடத்திலே நாகக்கண்ணி சொல்லுகிற அம்மா நீ எதற்கும் பிள்ளையிலேன்னு கவலைப்படாத அன்று எழுதினவன் என்னைக்கு நமக்கு அடித்தெழுத போறதில்லை மன்னவா நம்மளிடம் இருக்கக்கூடிய செல்வத்துக்கு ஏதாவது ஒரு தான தர்மத்தை செய்தாவது நமக்கு பிள்ளை கிடைக்காதா அதாவது தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் உலகத்திலேயே தான தர்மம் சொதையுமே தானம்னா என்ன தர்மம்னா என்ன அதாவது அள்ளி கொடுப்பது தானம் கேளாமல் கொடுப்பது தர்மம் உலகத்துல எத்தனை வகை தானம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் 1008 வகை தானங்களும் 32 வகை தர்மங்களும் இருக்கு ஏனே 1008 தானம் இருக்க தானத்திலேயே சிறந்த தானம் என்ன தானம் சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு அருணாபெரி அழகுமுத்து மாரியம்மா வாசல்ல 10 நாள் அன்னதானம் தான் நைட்டு மட்டுமா சாப்பாடு அம்மா வாசல்ல 10ஆம் நாள் அன்னைக்கு மதிய கரெக்டாக 12 மணிக்கு போடக்கூடிய அன்னதானம் விடிய விடிய இன்னைக்கெல்லாம் இப்படி உள்ள காரியத்தை இருக்க விலைவாசிக்கு இப்படி நடத்தணும்னு சொன்னா ஆமா ஏனே அருணா பிரியா அருணா பேரியா நீ அருணா பிரியா ஆமா உலகத்திலேயே 1008 வகை தானத்திலேயே சிறந்த தானம் என்ன தானம்
ஏன் அன்னதானம் சிறந்த தானம் சொன்னாங்க சொல்லு பாப்போம். எல்லாம் சாப்பாடு தான். ஆ? சாப்பாடு கொடுத்தா போதும்னாங்க. அப்படி இல்லையா, எதை கொடுத்தா போதும் போதும் சொல்லுவாங்க. சாப்பாட்டை கொடுத்தா போதும்பாங்க. ஆ. அடுத்தால அண்ணன் அணில போல அண்ணனுக்கு உதவ மாட்டான். அஞ்சாறு அடிச்சாலும் சரி. ஆ. அடிக்கிற போதும் போதும் போதும். அது மாதிரி சாப்பாடு கொடுத்து பார்த்தா போதும் போதும்பாங்க. உலகத்திலேயே போதும் என்ற மனமே பொன் செய்ய மறந்துன்னா. அதே மனம்தான், அதே மனம்தான். அதனாலே நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக ஆமா. எப்படி தான தர்மத்தை செய்தாங்க பாருங்கோ. அண்ணா காதத்திற்கு காதவழி காதவழி அண்ணா கல் மண்டபம் கட்டி வைத்தார் கட்டி வைத்தார். காதத்திற்கு காதவழி. அண்ணா தூரதுளை சுமப்பவர்க்கு ஆமோ ஆமா. சுவை தாங்கி கட்டி வைத்தார். உடைய போன்றோ ஆண்டி பரதேசியர்க்கு தேசியர்க்கு அண்ணனல்லோ சத்திரங்கள் சத்தியனங்கு பச்சேளோம் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு அண்ணா பால் மடங்கள் கட்டி வைத்தார் கட்டி வைத்தார்.